ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் இப்ப தனுசு ராசிக்கு பிரமாதமா பார்க்க போறோம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாச்சு. ஆனா இப்ப முதல்ல ஒரு ராசிக்கு அதிபதி போய் அட்டமஸ்தானத்துல இருக்காரு. குரு பார்க்க கோடி நன்மன் ஏன் சொன்னாங்க? அவர் இருக்கிற அட்டமஸ்தானம் தான். ஆனா
அவர் எங்கே பார்க்குறாரு? தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ எப்படி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும்? வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே இடத்துல ரெண்டு தொழில் பார்ப்பீங்க, ரெண்டு வருமானம் வரும். தொழிலே இல்லாமல் இருக்கிறவங்க இப்போ ரெண்டு தொழில் பார்ப்பீங்க. ரெண்டுக்கு மேற்பட்ட தொழில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். தற்போது கிரகங்கள் வலிமையா உட்கார்ந்துருக்கு. உங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போவாங்க, உங்க பிள்ளையே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சொத்து வாங்குவீங்க, இல்லாட்டி பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்தை ஏதாவது விற்க வேண்டிய நிலை ஏற்படும், பத்திரப்பட வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு சொத்தை வித்துட்டு இன்னும் 2 சொத்து வாங்குவீங்க. புரிஞ்சுட்டீங்களா? தொழில் வியாபாரம் விருத்தி அடையும், வருமானம் வரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் வருமானம் அடிச்சு அப்படியே கொண்டு போயிடும், தூக்கிட்டு போயிடும் உங்களை. பாக்கியஸ்தானத்தில், அதாவது இந்த பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி வரும் பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையலாம். பதவி, புகழ், கௌரவம், நல்ல அரசாங்க அரசியல், அந்த பெரிய மனிதனுடைய ஆதரவு, அரசாங்க அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவெல்லாம் ஒரு தனுசு ராசிக்கு நிறைய கிடைக்கும். தனுசு ராசி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ராசி. ஒரு காவல்துறையில் இருப்பாங்க, நீதித்துறையில் இருப்பாங்க, ஒரு பொதுத்துறையில் இருப்பாங்க, அதாவது ஆலயப்பணி, தெய்வீக தன்மை, அதாவது அறநிலைத்துறையில் இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இப்படிலாம் அவங்க ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு, நல்ல பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தனுசு ராசி பொறுத்தவரை பிரமாதமாக இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ தனுசு ராசிக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம் இல்லையா? அந்த ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் ரொம்ப வலிமையாக உட்காந்துருக்கார். அப்போ புதன் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துட்றார். தொழில், அதாவது படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, நல்ல வருமானத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு கேந்திர பலம். 10ஆம் இடத்து ஜீவனஸ்தானத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல புதன் உட்காந்துறார். கம்யூனிகேஷன், புரிஞ்சுட்டீங்களா? அதே இடத்துல உங்களுக்கு சொத்து வாங்குவீங்க, அதை வாடகைக்கு விடுவீங்க. அந்த வாடகை வருமானம் வேறு உங்களுக்கு வரும். சில பேர் சொத்து வாங்கி வாடகை விட்டுருவாங்க, அந்த வாடகை வருமானம் வரும். நிச்சயமாக வாடகை வருமானம் நிச்சயம் வரும் உங்களுக்கு. அதாவது வியாபாரம் ஒரு பக்கம் நடந்துக்கு, தொழில் ஒரு பக்கம் நடந்து, இல்லாட்டி வேலை வருமானம் ஒரு பக்கம் இருந்து வாடகை வருமானம் வேறு வரும். இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, நான் தருகின்ற உத்தரவாதமான வார்த்தை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, உண்மை, உண்மை. ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க.